வணக்கம். ஷர்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தை பூஜை நம்ம வீட்டில் பூஜை பண்ணோம். அந்த வீடியோவோட தாக்கம் நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் அதில் ஒரு சில அதிசயங்களும் நடந்தது. அந்த அதிசயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்ட அமாவாசை பூஜை, தை அமாவாசை பூஜை ஐயனுக்காக வீட்டில் பண்ணோம். ஐயனுடைய அணைக்கிணங்க வீட்டில் பண்ணோம். நிறைய பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருந்தது. நல்லா பாராட்டினீங்க, வாழ்த்து சொன்னீங்க, நல்லா பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மேலும் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கருணை கூர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய இந்த பணியில், ஆன்மீக பணிகள், ஐயனுடைய ஆன்மீக பணியில் எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நீங்க தூக்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது எனக்கு நம்ம வீடியோ போய் சேர்றதுக்கும் என்னுடைய உந்துதலுக்கும் மிகப்பெரிய காரணமா இருக்கும். ஐயனை வணங்கிட்டு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். அந்த நம்ம அமாவாசை பூஜை போட்டு நம்ம பூஜை நடத்திட்டு இருந்தோம். ஒவ்வொரு பூஜையிலும் உங்களுக்காக மனதார நானும் என் மனைவியும் மனசார வேண்டிக்கிட்டோம். அதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். வெளியில் இருக்கவங்களுக்கும் சரி, உள்நாட்டுக்காரங்களுக்கும் சரி, என் அற்புதமான நண்பர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டோம். ரொம்ப தொடர்ந்து எனக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய இங்க இருக்காங்க. எங்களுடைய அன்பு நண்பர் அருணாச்சலம் அவர்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு பூஜைக்கும் பண்றாங்க. இந்திரா, சாய்ராணி, இவங்கள நிறைய பேர் எங்களுக்கு தொடர்ந்து ஒரு உதவி பண்ணிட்டு, பண்ணுங்க சாமி, பூக்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணுங்க, மக்களுக்கு அன்னதானத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடிய அருமையான நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஐயனுடைய அருள் உங்களுக்கு என்னைக்குமே கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த விபூதி பூஜை பண்ணும்போது எனக்கு ஐயன்கிட்ட நான் வேண்டிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஐயனே, இந்த பூஜையை பார்க்குற அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் தரணும். எமர்ஜென்சின்னு யாராரு கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விபூதியை நான் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். என்னோட அந்த இது என்னன்னா, ஐயன் சகலமுமா இருக்கிறார் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன், சரிங்களா? ஐயன் எந்தெந்த ரூபத்துல ஐயன் நம்மோட இருக்காரு, எல்லாமே அவர் தான். ராகு கேதுவாக இருந்தார். இந்த பூஜையில் ஐயன் நம்ம கிட்ட இருந்த விஷயம் பாத்தீங்கன்னா, ராகு கேதுவாக இருந்தார். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. நீங்களாகிய மக்கள் நீங்க சொல்லி இது இப்படி நடந்திருக்கு சார் உங்க பூஜையில், இதெல்லாம் நாங்க பார்த்தோம், இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டம் போட்டு அதை ரவுண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அதை கவனிக்கல. ஐயன் அந்த இடத்துல ராகு கேதுவாக கையிலையும் நெஞ்சிலையும் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட உண்மையிலே சாராம்சம். அதை காட்டுறேன், பார்த்துட்டு வாங்க. நம்ம வீட்டு பூஜையை கொஞ்சம் மறுபடியும் பாருங்க. அதோட லிங்க்கும் தாரேன், பாருங்க. ஒரு சில காட்சிகளும் அதில் காட்டுறேன். விபூதி பூஜையில அதுவும் காட்டுறேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஐயாவுக்கு பிடிச்ச அபிஷேகம், சரிங்களா? அர்ச்சனை. அதுதான் என்னது, விபூதி, சரிங்களா? அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் விபூதி அபிஷேகம். சர்குருவே சரணம், சர்குருவே சரணம், சர்குருவே சரணம். உயிரோட இருக்கும் போதே எங்களுக்கு பூசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப இந்த உயிரோட தானே இருக்காரு, நம்ம கூடயே தானே இருக்காரு. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐயாவுக்கு நாங்க அப்படியே போடுங்களே, அப்படியே பூச்சி விடுங்க, நல்லா பூச்சி விடுங்க. உடம்பெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? முகம் எல்லாம் பூச்சி விடுங்க. பாருங்க அந்த ஒரு அமைக்கி விட்டுட்டீங்க. இருக்கட்டும். இந்த விபூதி எடுத்து நாங்க வச்சுக்கிறோம் டப்பால வச்சுட்டு எல்லாருக்கும் முடிஞ்சா அனுப்பிச்சு வைப்போம், சரிங்களா? கண்டிப்பா அனுப்பிச்சு வைப்போம். பார்ப்போம், சங்கடப்படாங்க. எல்லாம் யாராரு கேட்டிருந்தீங்களோ, காய்ச்ச வராப்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சிட்டு அப்படியே எடுத்து பட்டையை போட்டுறது, மெத்தியில போட்டுட்டு தூங்கிடுறது. ராத்திரி நல்ல கனவு வரும். ஐயா கனவு, அப்பா வருவாரு. இந்த விபூதி தான் எங்களுக்கு மருந்தே. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு யார் சொன்னாலும் ஒரு மாதிரி நினைப்பீங்க. பிள்ளைகளுக்கு அப்படிதான், 2 பசங்களுக்கும் அப்படிதான். மேலும் ஒரு மாதிரி இருக்குது, குது குதுன்னு வருதுன்னு சொன்னா உடனே இந்த விபூதி எடுத்து நாங்க பூசி விட்டுருவோம். இந்த விபூதி தான் எங்களுக்கு மருந்தே. இதை வைங்க, பொட்டு வைங்க. பெருசா இருக்கா? நெத்தியில ஒத்து வைங்க, பூ எடுத்து வைங்க மேல. சர்க்குருவே சரணம், எனக்கு கருணை.
இந்த விபூதிக்கு அவ்வளவு ஒரு மகிமை. கண்டிப்பாக மகிமை இருக்கிறது. அப்பனோட விபூதிக்கு நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன். மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, ஒரு மாதிரி பாரமா இருக்குன்னு நினைச்சா ஐயாவோட விபூதி எடுத்து நல்லா பூசிட்டு தண்ணியில போட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது. எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இவருக்கு அப்படிதான். இப்ப ஐயாவோட புகழ பேச போகணும்னு சொல்லுவாரு. பேசுறதுக்கு முன்னுக்கு இந்த விபூதி எடுத்து தண்ணியில போட்டு நல்லா இருக்கும். சர்க்குருவே சரணம் ஐயன், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். கணக்கன்பதியே போற்றி 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 போற்றி. ஐயா, யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓடி போய் உதவி பண்ணுங்க ஐயா. யார் வீட்டுல கஷ்டமோ, யாரெல்லாம் அழுகிறாங்களோ, எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. நிலம் பிரச்சனை முடியல, வீட்டு பிரச்சனை முடியல, கல்யாணம் முடியல, குழந்தை பேசல, குழந்தை இல்லை. தயவு செஞ்சு உங்களை நம்பி தொங்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா. நம்ம மக்கள் அனைவருக்கும் போய் எல்லாம் பண்ணுறீங்க, பண்ணிட்டே இருக்கீங்க, கர்மாவை பொறுத்து பண்றீங்க. தயவு செஞ்சு நல்லபடியா பண்ணுங்க. அதுதான் என்னோட ஆசையா. அதெல்லாம் பண்ணுவாரு, ஏன் கவலைப்படுறீங்க? சும்மா எடுத்துங்க. ஐயனுக்கு விபூதி அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சர்க்குருவே சரணம் ரொம்ப அருமையா இருக்கும். பிடிச்சி எடுத்துங்க. பொறுக்கண்ணு. நேரில் வந்த தெய்வம் நீ அல்லவா, ஓடி கருணை செய்த குருவல்லவா. பாத்தீங்களா? பார்த்திருப்பீங்க. நம்ம ஐயன், நம்ம சர்க்குரு, நம்மளுடைய ஞான வள்ளல் பரபிரம்மம் நம்மோட சேர்ந்து இருந்துட்டு இருக்காரு. ராகும் அவரே, கேதும் அவரே, எல்லாம் நம்ம கூட அவர் தான் இருக்காரு. சிவனாக அவர் இருக்கார். எல்லாமே நம்ம கூட இருக்கார். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ, இந்த காட்சிகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது சாட்சியாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கேன், ஐயனுடைய புகழ், ஐயனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி இருக்கு. நான் வேணும்னே எதுவுமே செய்யல. உங்க முன்னாடி அந்த வீடியோ போட்டேன் பாத்தீங்கன்னா, அதில் நான் என் பாட்டு இங்க நானே, என் மனைவியும், என் துணைவியாரும் அது அந்த இதை பூஜை தான் பண்ணோம், வேற எந்த இதுவுமே பண்ணல. ஆனா அதில் அந்த பூஜையில் ராகு கேதுவாக ஐயன் அமர்ந்திருந்தார். அப்படிங்கிறத எவ்வளவு அற்புதமான விஷயம். ராகு கேதுவாக தை பூஜையில், அமாவாசை பூஜையில், இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். நான் இதைத்தான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். சர்க்குருவை வேண்டுங்க, சர்க்குருங்க நம்புங்க. சர்க்குருக்காக எதுவும் செய்யலாம் அப்படின்னு நினைங்க, அவர் உங்களுக்காக எதுவும் செய்வார். என்ன செய்ய போறீங்க? அவருக்காக ஒரு அன்னதானம் செய்ய போறோம், நேர்மையா இருக்க போறோம், நியாயமா இருக்க போறோம். சர்க்குருனுடைய மண்ணை அந்த கணக்கு பெட்டியும் மிதிக்க போறோம். இதுதான் என்னுடைய ஒவ்வொரு விஷயமும். இன்னொரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, குழுவுல சில மக்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டு அந்த வெறியன் மரத்துல அது பண்றாங்க, இது பண்றாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, இதை தூக்கி அப்படி போடுறாங்க செவிவிதி சந்தனத்தை. நான் வேண்டுவது எல்லாம் உங்ககிட்ட நான் இருக்கரம் கூப்பி வேண்டிக்கிறேன். நம்ம அங்க போறது சர்க்குரு ஐயனுக்காக மட்டுமே, கணக்கன்பட்டியாருக்கு மட்டுமே. நம்ம அப்பாவை மட்டும் பார்க்க போறோம். யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவங்க எப்படி தூக்கி போடட்டும், தூக்கி போடாம இருக்கட்டும், அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு சமாளிக்கிறது சிறிய விஷயம் அல்ல. வெளியே நின்று அசால்ட்டா பாத்துறீங்க. ஆனா அங்க போற மக்கள் லட்சம் மக்கள் போகும்போது அங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியாது. நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு நிர்வாகம் கவனிச்சு அதை மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப 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 கஷ்டம். அதனால நீங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுடைய விஷயம் என்ன? நேரா போறீங்க கணக்கம்பட்டிக்கு. உங்க வேண்டுதல் என்ன? ஐயன்ட்ட என்ன வேண்டுதல்? அதை வச்சுட்டு வாங்க. சர்க்குரு கூடயே வருவார். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கோம், நடந்திருக்கும். அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் பேச போறது உண்மையாக நடந்த ஒரு விஷயம், தற்சமயம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேனியில் இருந்து உங்கள் அன்பு நண்பன் பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.